இன்னைக்கான உண்மை பேய் கதையில் மொட்டை மாடியில் ஒரு பொண்ணு தலைகீழ தொங்கிட்டு இருந்திருக்கா. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு பேய் தினைக்குமே மொட்டை மாடியில் தலைகீழாக முடியை விரித்து போட்டு தொங்கிட்டு இருந்திருக்கா. அந்த பேய் தலைகீழ தொங்கிட்டு இருந்ததை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் இந்த பேய் கதை எனக்கு சொல்லும் பொழுது, எனக்கு அனுப்பும் பொழுது எனக்கு கொலையே நடுங்கிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் பயந்துடுவீங்க. இரவு டைமில் பார்க்குறத இப்போவே அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ஒரு வீடியோவை. நான் விக்கி, வெல்கம் பேக் டு விக்கிபீடியா. இவரோட பேர் வேலு. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வசித்து வர்றார். இந்த சம்பவம் இவருக்கு எப்போ நடக்குதுன்னா 2021 தான் நடக்குது. இவங்க ஒரு வீட்டிலேருந்து காலி பண்ணி இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஷிஃப்ட் பண்ணி போகிறாங்க. அந்த வீட்டில் போய் ரொம்பவே நல்லா தங்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த பிரச்சனையுமே எந்த மேட்டருமே நடக்காமல் ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே அவங்க வீட்டில் சில வியர்டான விஷயங்கள் ரொம்பவே அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி நடக்குது. இவங்க வீட்டில் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அதுக்கப்புறமா மொட்டை மாடி இருக்குது. அந்த மொட்டை மாடியில் பழைய பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த உடஞ்சி சேரு, கட்டுன்னு சொல்லிட்டு பழைய பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் டேங்க் இருக்குது. ஸோ அந்த டேங்கு கிட்ட தான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. இவங்க வீட்டில் என்னோட சப்ஸ்கிரைபரான வேலு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மா, இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் தான் இந்த வீட்டில் வசித்து வராங்க. அந்த வீட்டுக்கு குடிப்போன 4வது நாள் இவங்க அக்கா மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. அவங்க அக்கா ரொம்ப பயந்துக்கிட்டு கீழே ஓடி வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காலையில் ஒரு பயத்தோடு வந்திருக்காங்க. வேலு போய் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க அக்கா ரொம்ப பயந்துக்கிட்டு, மொட்டை மாடியில் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அது உண்மையா இல்லை பொய்யா, என் கற்பனையான எதுவுமே தெரில, ஆனால் இப்போ வரைக்குமே என்னை அது ரொம்ப பயமுறுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த வேலு என்ன மேலே பார்த்த அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, மேலே ஒரு பொண்ணு அந்த டேங்க் இருக்குல்ல, அந்த சிமெண்ட்டு தொட்டியில் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கா. அவள் முடி முழுக்க கீழே வரைக்கும் அந்த தரை வரைக்கும் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு உன்னோட பிரம்மையாக உன்னோட கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த அக்காவை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். அந்த ஒரு நாளில் இருந்து அடுத்த 6 நாள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சாதாரணமாக போகுது. ஆனால் அடுத்த 7வது நாள், அதாவது அடுத்த வாரம், இந்த சப்ஸ்கிரைபரான வேலுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. நைட்டு சரியாக 3 மணி இருக்கும். அவங்க வீட்டில் கரண்ட் போச்சு. ரொம்பவே வெப்பமாக, ரொம்பவே சூடாக இருக்குன்னு. அதனால் அந்த வேலு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பாய் எடுத்து வெளியில் ஹாலில் போட்டு படுத்துருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் ஆக மொட்டை மாடியில் யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அது ரொம்பவே ஒரு வியர்டான ஒரு டக் டக், அது ரொம்ப வியர்டான ஒரு சத்தமாக கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டவுடனே வேலு என்ன நினச்சானா, அது ஏதோ ஒரு குரங்கோ இல்லை பெரிய அனிமலோ இருக்குன்னு நினச்சான். ஆனால் அந்த சத்தம் ஒரு மாதிரி சரியாக அக்யூரேட்டாக டக் டக் டக், அதாவது ஒரு மெஷின் சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும், கரெக்டாக ஒரு டைமிங்கில் அந்த மாதிரி தொடர்ந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் யாரோ ஒருத்தர் மாடி நின்று தட்டி இருக்காங்க. அது என்ன சத்தம்னு பார்க்குறதுக்காக ஹாலை விட்டு வெளியில் போய் நின்று மொட்டை மாடி எட்டி பார்த்துருக்காங்க. பட் எதுவுமே ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் கம்மன் வந்து படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த 2-3 நாளும் ரொம்ப நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அம்மா காலையில் மொட்டை மாடியில் காயப்பட்ட துணி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. போனால் அவங்க அடுத்த நொடியே கீழே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க. அது காலை டைம். அந்த சமயத்தில் வீட்டில் வேலும் இல்லை, அவங்க அக்காவும் இல்லை, அவங்க அப்பா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லும் பொழுது மேலே யாரும் இருக்காங்க, யாரும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க நின்ன போசே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. அது ஒரு பொண்ணு அப்படின்னு பதற்றத்தோட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. மேலே இந்த அப்பா போய் பார்த்துருக்காங்க. மேலே யாருமே இல்லை. அவர் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்காரு. அதனோட கற்பனையும் இருக்கும், வேறு ஏதாவது இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆகுது. வேலு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க அப்பா நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேலு மேலே போய் பார்த்துருக்காரு. அந்த சிமெண்ட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க்கில் 2 கை வச்சுருந்துருக்கு. அந்த ஈரமாக இருந்தால் கை வச்சுருக்கு, அந்த மாதிரி கை வச்சுருந்துருக்கு. ஆனால் அது கிட்டத்தட்ட 7 அடி உயரத்துக்கு மேலே, அதாவது வீட்டில் யாருமே 7 அடி கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் தான், இருந்தாலும் 7 அடி உயரத்தில் அந்த கைத்தடங்கள் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் இன்னும் அதிபயங்கரமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. மொட்டை மாடியில் யாரோ சிரிக்கிற மாதிரியும் சில டைம் அழுகிற மாதிரியும் ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கு. அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க மொட்டை மாடிக்கு போகிறதே தவிர்த்துட்டாங்க. வீட்டுக்காரங்கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா. ஸோ வழக்கம் போல் ஏதாவது பேசியிருக்காங்க. ஒரு வீட்டில் பிரச்சனை இருந்தால் கேட்பாங்களா, அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் ஓனர் எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் குடி வரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள், அதாவது ஓனர் தான் இருந்தாங்களாமா, இவங்க காலி பண்ண பிறப்புக்கு நீங்கள் ரெண்டடாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு நாள் வேலு என்ன பண்ணியிருக்கான்னா மொட்டை மாடிக்கு கையில் மொபைலோட கேமராவை ஆன் பண்ணி போயிருக்கான். ஸோ அங்கே என்ன நடக்குது, என்ன தான் நடந்துகிட்ருக்குன்னு பார்க்குறதுக்காக கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கான். ஸோ மொட்டை மாடியில் எல்லா இடத்தையுமே சுற்றி எடுத்துருந்துருக்கான். பட் அந்த டைமில் எதுவுமே அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி எடுக்கப்பட்ட வீடியோவை காலையில் உட்காந்து ஓட்டி பார்த்துருக்கான். ஸோ ஃபார்வேர்ட் பண்ணி ஸ்லோ பண்ணி ஸோ எல்லாத்தையுமே பார்த்துருக்கான். அப்போ அந்த சிமெண்ட் டேங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் பக்கத்தில் ஒரு உருவம் தலைகீழ, அது ஒரு பெண் உருவம் தலைகீழ தொங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே அந்த வேலு சப்ஸ்கிரைபர் பயந்தாரோ இல்லையோ, எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாமே ரொம்ப அதிகமாக பயப்பட ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஹவுஸ் ஓனரை வீட்டுக்கே வர வச்சு இந்த வீடியோ காட்டி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்கான், இந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா, அந்த அப்பா அம்மா வீடை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கதையே நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அடுத்த வாரத்துக்குள்ளேயே அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. 2021 இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவை இந்த 5 வருஷமாக அவர்கிட்ட வச்சுருந்துருக்காரு. இப்போ எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவர் அழிக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோவை அவர் அழிக்கிறது தான் அவருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நானும் இங்கே அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ அழிச்சிருவேன். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பேய் சம்பவங்களோ இல்லை பேய் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்ததுன்னா மறக்காமல் மேலே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. அப்படி உங்களால் டெக்ஸ்ட் பண்ண முடியலனா வாய்ஸ் மெசேஜில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் ஸ்டோரியை பற்றி பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.